ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை குன்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட 7வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஃபேங்கு தனக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி, இங்க பாரு என்னோட பாடி கார்டை தயவு செஞ்சு மாத்திடு, அவ பண்றது எல்லாமே கிறுக்குத்தனமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணு, இங்க பாருடா, அவ உன்னோட பாடி கார்டு ஆனதுல இருந்து உன்னோட ஃபேன்ஸ் மத்தியில உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, நீ எந்த ஒரு பர்சனலான விஷயத்தையும் மறைக்கலன்னு ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னோட ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய பேச்சா இருக்கு, தயவு செஞ்சு நீயும் அதையே மெயின்டைன் பண்ணு சொல்லி இருக்கா. அதுக்கப்புறமா நடுராத்திரில என்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத, நீயும் பேசாம போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றா. இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல போயே ஃபெயிலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப ஃபெயிலி அவளை பார்த்து, நீ எதுக்காக போ ஸ்கூலை விட்டுட்டு வந்த, நான் வேற அந்த ஐஸ் ஸ்டோனை தவற விட்டுட்டேன், என்னால இனிமே நிம்மதியா கூட வாழ முடியாது, நீ எதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள வந்தன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும், இங்க பாரு, ஒரு சண்டே அப்போ நான் சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் அதுக்கு உனக்காக ஏதாச்சும் கைமாறு பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட ஸ்கூல் உன்னை ஏத்துக்கல, எனக்கும் வேற வழி தெரியல, நான் உனக்கு எப்படியாச்சு அந்த ஐஸ்டோனை மீட் எடுக்கிறதுல உதவி பண்றேன், இதுதான் என்னோட கைமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபெயிலியும், எது நீ எனக்கு கைமாறு பண்ண போறியா, ஒருவேளை நான் அழகா இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும் கடுப்புல, இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாச்சும் பேசினா நானே உன்னை கொண்டு போட்டுவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா. அப்படி எந்திக்கும் போதே போயே போயேன்னு கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு மெதுவா பாத்ரூம் பக்கம் போய் பாக்குறா. பார்த்தா போயே அங்க சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஹாங்கும், போயே நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளும் எந்த பதிலும் சொல்லாததுனால இவளை கொஞ்ச நேரம் தனியா விட்டாதான் இவன் சரியாவா போலேன்னு ஹாங்கும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவகிட்ட போயிட்டு, இங்க பாரு, இந்த உலகத்துல சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, அந்த எல்லா கதைகள்லயுமே அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான முடிவு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எனக்கு கூட ஒரே குழப்பமா இருக்கு, அந்த சந்தோஷமான முடிவு எப்போ வரும்னு எனக்கு கூட தெரியல, இந்த மாதிரி தான் நிறைய காமிக்ஸ்லயும் நாவல்ஸ்லயும் எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா, நீ சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், நீ போயே தானே, நீ எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயும் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. ஹாங்கு, சரி நான் உன்னை இப்ப தனியா விட்டு போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே போறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்கு ஒரு உடஞ்சு போன ரேடியோவை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹாங்கு அவங்க கிட்ட வந்து, இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நேத்து நான் உங்ககிட்ட பேசினது நான் கிடையாது, அது நான் தான், ஆனா அது நான் கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும், நீ என்னதான் சொல்ல வர, தெளிவா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அவளும், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல, நேத்து நான் பண்ணதுக்கு வேணாம் என்னோட சம்பளத்துல இருந்து பாதி பணத்தை கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் எதுவுமே சொல்லாம உடஞ்சு போன ரேடியோவை நோண்டிக்கிட்டு இருக்க. ஹாங்கும், நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறத நான் சரின்னு எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து, நான் வேணா எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட பாட்டை பிளே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளோட போன் எடுக்கிறா. அதை பார்த்த அந்த ஃபேங்கும், தயவு செஞ்சு நிறுத்துறியா, உனக்கு என்னதான் ஆச்சு, நேத்து நைட் என்னடானா என்னோட பாட்டெல்லாம் பார்த்து ரொம்ப மோசமான ஒரு பழக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா நீ ஏன் அந்த பாட்டை பிளே பண்றியன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும், எது நான் சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும், உனக்கு ஏதாச்சும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கா, நேரத்துக்கு ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா, ஆமா நேத்து நைட்டு நீ எங்க தனியா நடந்து போயிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. அவளும், அது நான் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும், ஏதே நீ கிடையாதா, அப்ப அது யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும், அது எனக்குள்ள இருக்க இன்னொரு ஈகோ பர்சனாலிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேங்கு, தயவு செஞ்சு நீ இப்பெல்லாம் பண்ணாத, நேத்து என்னடானா என் பாட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ கூட நீ தான் உடைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவளும், இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு பெரிய சிங்கர் தான், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும், என் வாய்ஸா எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டுட்டு இருக்க. இவளும், உங்க வாய்ஸ் ரொம்பவே வித்தியாசமானது, அது எப்படி இருக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஃபேங்கும், அதான் சொல்ல வரல, அந்த டாபிக்கை பேசாம அப்படியே விட்டுரு, எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எப்பயுமே உங்க பக்கத்திலே தான் இருப்பேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கும் கடுப்பாகிறான். ஒழுங்கு மரியாதையே உன்னோட ரூமுக்கு போ, என்ன கேட்காம நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவளும் அவளோட ரூமுக்கு போறா. அவ போனதுக்கு அப்புறமா ஃபேங்கு அவன் உட்காந்து அந்த சேரை விட்டு மெதுவா எந்திக்க ஒரு மாதிரி வயிற்ற புடிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாருக்கோ கால் பண்ணி, என்னால முடியல, எனக்கு உதவி பண்ண சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.